அதிரடி ஆக்ஷனில் இறங்கிய முதல்வர் விஜய். திடீரென ரேஷன் கடைக்கு வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதை உணர்த்தும் வகையில் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களின் செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. கடந்த கால ஆட்சி மாற்றங்களை உற்று நோக்கும் போது ஒரு தலைவரின் உறுதிமொழிக்கும் அவரது நடைமுறை செயல்பாட்டிற்கும் இடையிலான இடைவெளியை மக்கள் மிக நுணுக்கமாக கவனித்து வந்துள்ளனர். குறிப்பாக முந்தைய ஆட்சியில் சாட்டையை கையில் எடுப்பேன் என்று பலமுறை முழங்கப்பட்டும் அந்த சாட்டை களத்தில் ஒரு முறை கூட பயன்படுத்தப்படவில்லை என்ற ஏமாற்றம் மக்களிடையே நிலவி வந்தது. அந்த அரசியல் தேக்க நிலையை தகர்த்து பதவியேற்ற ஒரே வாரத்தில் முதலமைச்சர் விஜய் நிகழ்த்தியுள்ள அதிரடி மாற்றங்கள் தமிழக மக்களின் மத்தியில் புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. அரசு நிர்வாகத்தின் அடிமட்டம் முதல் உயர் அதிகாரம் வரை ஒருவிதமான சோம்பேறித்தனமும் மெத்தனப்போக்கும் நீண்ட காலமாகவே நீடித்து வந்தன. இதனை சரி செய்யவும் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் முதலமைச்சர் விஜய் எடுத்திருக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவு திட்டம் ஒரு சாட்டையடியாகவே பார்க்கப்படுகிறது. எந்தவிதமான ஆர்ப்பாட்டமான அறிவிப்புகளும் இன்றி மிக அமைதியாக ஆனால் உறுதியாக அவர் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை அரசு இயந்திரத்தை ஒரே வாரத்தில் சுறுசுறுப்பாக்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். இனி யாரையும் ஏமாற்றிவிட்டு சம்பளம் வாங்க முடியாது என்ற சூழல் உருவாகியிருக்கிறது. இது சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு சேவைகளை சரியான நேரத்தில் உறுதி செய்யும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. முந்தைய காலங்களில் அரசியல் முழக்கங்கள் வெறும் மேடை பேச்சுக்களாக மட்டுமே எஞ்சியிருந்தது. ஆனால் இப்போது ஆட்சியின் ஸ்டைல் மாறியிருப்பதை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். தவேக ஆட்சி என்பது வெறும் அதிகாரம் மாற்றமல்ல, அது செயல்பாட்டு மாற்றம் என்பதை முதலமைச்சர் விஜய் தனது தொடக்க கால நடவடிக்கைகளிலேயே நிரூபித்து வருகிறார். அரசு ஊழியர்கள் தொடங்கி அனைத்து துறை அதிகாரிகளும் இனி கவனமாக செயல்பட வேண்டும் என்ற மறைமுக எச்சரிக்கையை அவர் எந்த சத்தமும் இன்றி தனது செயல்கள் மூலம் உணர்த்தி வருகிறார். இது ஒரு நிர்வாகத்தை மட்டும் மேம்படுத்தவில்லை, மாறாக ஒட்டுமொத்த அரசியல் கலாச்சாரத்தையே மாற்றியமைக்கும் ஒரு தொடக்கமாக அமைந்திருக்கிறது. ஒரு தலைவன் என்பவன் சொல்வதை செய்பவனாக இருக்க வேண்டும் என்ற மக்கள் எதிர்பார்ப்பை முதலமைச்சர் விஜய் மிக சரியாக பூர்த்தி செய்திருக்கிறார். சாட்டையை கையில் எடுப்பேன் என்று சொன்னவர் செய்யாமல் போனதை சொல்லாமலேயே செய்து காட்டியிருப்பது விஜயின் அரசியல் ஆளுமையை மெருகேற்றியிருக்கிறது. இது வெறும் பயோமெட்ரிக் வருகை பதிவுடன் நின்றுவிடாது. இனி ஒவ்வொரு துறையிலும் ஊழலற்ற வேகமான நிர்வாகத்தை எதிர்பார்க்கலாம் என்ற நம்பிக்கையை மக்களிடையே உருவாக்கியிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் தாங்கள் கண்காணிக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து பணியை தொடங்கினால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதை நிச்சயம் திசை மாறிவிடும். இனிவரும் காலங்களில் அரசு நிர்வாகம் என்பது பொறுப்பற்றவர்களின் கூடாரமாக இருக்காது என்பதை தவேக அரசு தனது செயல்பாடுகளால் உறுதி செய்து வருகிறது. அதேபோல விஜயின் இந்த அணுகுமுறை ஏழை எளிய மக்களின் வரிப்பணத்திலிருந்து சம்பளம் பெறும் ஒவ்வொரு அதிகாரியும் தங்கள் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்த ஒரு வாரம் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் நிர்வாக சீர்திருத்தம் என்பது காகிதங்களில் மட்டும் இல்லாமல் களத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசின் உண்மையான அடையாளமாகும். முடிவாக தமிழகம் இன்று ஒரு விடியலை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறது. பேச்சால் அல்ல, செயல்களால் மட்டுமே மக்களின் இதயங்களை வெல்ல முடியும் என்பதை முதலமைச்சர் விஜய் நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூறி வருகின்றனர். அது மட்டுமா, அந்த சாட்டையானது இனி ஒரு பயமாக அல்லாமல் கடமையின் அடையாளமாக அரசு இயந்திரத்தை செம்மைப்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள். சோம்பேறித்தனத்திற்கும் முறைகேடுகளுக்கும் விடை கொடுத்துவிட்டு வேகமான மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை நோக்கி தமிழகம் நகர்வதைக் கண்டு மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் தமிழகம் நகர்வதைக் கண்டு மக்கள் மகிழ்ச்சியடைந்தது மட்டுமல்லாமல் இது வெறும் தொடக்கம்தான். இனிவரும் நாட்களில் இன்னும் பல அதிரடி மாற்றங்கள் காத்திருக்கின்றன என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த சூழ்நிலையிலோ தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து முதல்வர் விஜயின் செயல்பாடுகளில் சில முக்கிய மாற்றங்கள் தென்படுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதல்வர் ஆவதற்கு முன்பிருந்த விஜய்க்கும் தற்போது கோட்டையை ஆளும் விஜய்க்கும் இடையே நிர்வாக ரீதியாக பெரிய வித்தியாசம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
முதல்வர் ஆவதற்கு முன்பு வரை தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த விவகாரமாக இருந்தாலும் தாவேகாவின் முக்கிய தூண்களாக கருதப்படும் ஜான், ஆதவ், ஆனந்த், அருண்ராஜ், நிர்மல்குமார் ஆகியோருடன் தான் விஜய் முதன்மையாக ஆலோசிப்பாராம். அவர்களுடன் நீண்ட நேரம் விவாதித்து முன்வைக்கப்படும் கருத்துக்களில் சாதக பாதகங்களை ஆராய்ந்து பார்ப்பார். அதன் பின்னரே இறுதி முடிவை அவர் எடுப்பார் என்றும் தெரிய வந்தது. ஆனால் அவர் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்த பிறகு இந்த பாணியில் ஒரு தெளிவான கோடு கிழிக்கப்பட்டுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசு நிர்வாகம் என்று வந்துவிட்டால் அந்த யோசனைகளை அப்படியே அமல்படுத்தாமல் உடனே அவற்றை அரசின் உயரதிகாரிகள் மற்றும் செயலாளர்களிடம் கொண்டு சென்று விவாதிக்கிறார். அதிகாரிகளின் தர்க்க ரீதியாக ஆலோசனைகள் மற்றும் கள நிலவரங்களின் அடிப்படையில் தான் தற்போது முதல்வர் விஜய் இறுதி முடிவுகளை எடுக்கிறாராம். புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதிலும் முதல்வர் விஜய் கார்ப்பரேட் பாணியிலான புதிய நடைமுறையை புகுத்தியிருக்கிறார். தற்போதுதான் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் பலர் பல்வேறு துறைகளின் அமைச்சர்களாக பொறுப்பேற்று கொண்டுள்ளனர். ஆரம்பத்திலிருந்தே இவர்களின் செயல்பாடுகள், கோப்புகளை கையாளும் விதம் மற்றும் பொதுமக்களுடனான அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனிக்குமாறு தனது தனிச் செயலாளர்களுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறாராம். அமைச்சர்களின் தினசரி மற்றும் வாராந்திர செயல்பாடுகளை கண்காணித்து தனது துல்லியமான பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் தருமாறு செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாம். கட்சி வேறு, அரசு நிர்வாகம் வேறு என்பதை அமைச்சர்களுக்கு உணர்த்தவே இந்த மறைமுக கண்காணிப்பு என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் கட்சி முக்கியஸ்தர்களிடம் பேச்சை கேட்டு மட்டுமே அரசு நிர்வாகத்தை நடத்தினால் அது நிர்வாக சிக்கலுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்த அவர் முதிர்ச்சியோடு செயல்படுவதாக பாராட்டுக்களும் குவிகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் பெரம்பூரில் 30 ஆண்டுகால கோரிக்கையை விஜய் நிறைவேற்றியிருக்கிறாராம். பெரம்பூரில் மாணவர்கள் சிரமமின்றி பள்ளிக்கு செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலம் பெரம்பூர் தொகுதியின் 30 ஆண்டுகால கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் நிறைவேற்றியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதாவது பெரம்பூர் கணபதி தெரு, ராமகிருஷ்ணன் தெரு இடையே 30 அடியில் வழி ஏற்பாடு செய்ததில், அதாவது மாணவர்கள் 1 கிலோமீட்டர் சுற்றி பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை முடிவுக்கு வந்திருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதன் காரணத்தினால் பெரம்பூரில் மக்கள் செல்வாக்கு அதிகம் கொண்டிருந்த முதல்வர் விஜய் அவர்களுக்கு இன்னும் யானை பலமாக இருக்கும் என்று கட்சி வட்டாரங்களும் கூறி வருகிறது. இந்த சூழ்நிலையிலோ முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி பதவியேற்ற முதல்வர் விஜய் அவர்கள் பல்வேறு கோப்புகளில் அதிரடி திருப்பங்களை ஏற்படுத்தும் வகையில் அவர் கையெழுத்திட்டு வருவது தமிழக மக்கள் தெரிந்த விஷயம்தான். அதிலும் தற்போது வெளியான தகவலின்படி இன்னும் 2 நாட்களில் ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்கும் திடீரென, அதாவது எந்த ரேஷன் கடைக்கு அவர் செல்வார் என்று கூட சொல்லாமல் திடீரென விசிட் செய்வதாக அவரது தலைமை வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளது.